How many of you are ready for the word of God? Amen. Amen. அவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். He is the Lord who is going to speak with us. Amen. இன்னைக்கு மதன் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க. First time is going to do, So I'll bear with me. God will give him the grace and strength, the anointing. Amen. Okay. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். James 1:15 17. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. Amen. Hallelujah. Amen. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. This verse says that every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights. Amen. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It comes down from the Father of lights. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவைகள் அல்லது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவைகள். Today the heading of our message will be coming from the Lord or coming from the heaven. வேதம் சொல்கிறது கர்த்தர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். The Bible says God is in heaven. Amen. அவர் நம்மோடு, ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். The Holy Spirit is with us. பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். I mean the Father God resides in the heaven. Amen. அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிற சில காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். We are going to see several things which comes from the Father God. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது எந்த நன்மையும் அவரிடத்திலிருந்து வருகிறது. Bible says here that everything comes from heaven will be the good. Amen. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். God gives the good things. Amen. God always he will give the good things. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. That God will give the good அவர் things. ஒருபோதும் தீமையை தர மாட்டார். He don't give bad things to us. Amen. இந்த லாஸ் வேகாஸ் ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். God has given this Las Vegas ministry in our hands. Amen. அப்படி இந்த ஊழியத்துல ஒரு நன்மை இருக்கும். So there will be a good thing in this ministry. Amen. இந்த ஊழியத்துல இருந்து ஒரு நன்மை உண்டாகும். So God will create a good thing from this. அதனால தான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். So that's why God has given in our. எந்த ஒரு ஊழியத்தையும் மனுஷனா ஏற்படுத்தினா அதுல வந்து தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. If man have created any ministry, then we can't see the God's presence in the ministry. ஆனா கர்த்தர் நம்ம கையில ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது when God gives the ministry in our hand, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்க முடியும். we can see the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். We can feel the presence of God in the ministry. Amen. Hallelujah. அதனால அதே போலதான் ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். The same way God wants to give some good things in our life. Amen. கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். Today we are going to see what are the gifts will come from Father from the heaven. Amen. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறது என்பதை பார்க்க போகிறோம். We are going to see how it will be the blessing to us. Amen. முதலாவதாக வானத்திலிருந்து இறங்கின அப்பம். First we are going to see it comes the bread from heaven. Bread from heaven. Amen. Correct. John chapter 6 verse 51. John chapter 6:51. John chapter 6 verse 51. யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். எத்தனை வாசிக்கிறீங்களா? John chapter 6 verse 51. I am the living bread which came down from heaven. If anyone eats of this bread, he will live forever. And the bread that I shall give is my flesh, which I shall give for the life of the world. Amen. இதுல முதலாவது சொல்லுங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். I am the living bread which came down from heaven. Here we are seeing the bread which came from heaven. There was a name for the bread. What was the name? Jesus. Amen.
Jesus himself here he was telling, I am the living bread. Amen. வானத்துல இருந்து ஒரு அப்பம் இறங்கி வந்துச்சாம். I mean, the living bread came from heaven. Amen. இந்த bread வந்து என்ன செய்தது என்று பார்க்கிறோம். We are going to see what the bread has done in this place. Amen. இதுல பாத்தீங்க என்றால் 53வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. If you see in the verse 53, 54, we can read the 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். Whoever eats my flesh and drinks my blood has eternal life, and I will raise him at the last day. இந்த bread ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை கொண்டு வர விரும்புகிறது. This bread wants to give an eternal life to a person. Amen. நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்க்குள்ளேயும் ஒரு eternal life இருக்கணும். So everyone should have an eternal life. எப்ப நமக்கு இந்த eternal life நமக்குள்ள வரும்? When this eternal life will come to our heart, நம்ம எப்பொழுது இந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை உட்கொள்கிறோமோ அல்லது பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும். This eternal life will come to our heart when we eat this flesh. Amen. When we accept Jesus Christ, we are receiving the eternal life. Amen. When we accept Jesus Christ, that means we are receiving Jesus Christ, we are receiving the eternal life. Whenever we take part in the Holy Communion, whenever we are eating the flesh of Jesus Christ, that is the bread, we are receiving the eternal life. Amen. Jesus wants to give us the eternal life. Amen. Hallelujah. இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள்ல மறைந்து போய்விடும். The life which we are living in this earth will go very soon. Amen. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has given each one a separate time frame. ஒரு 90 வயசுல சிலர் 90 வயசு வரைக்கும் இருக்காங்க, சிலர் 50 வயசு வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். Few people live for up to 90 years, few people will live up to 50 years. God has given for each person a time frame. Correct. எல்லாரையும் ஒரே நாள்ல எடுத்துக்கிட்டாருன்னா God has taken all the people in one time. How it will be? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். God has given a different time frame for each. ஆனா இந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, if we eat the flesh of the living bread which come from heaven, யாரெல்லாம் இதை பெற்றுக்கொண்டார்களோ, whoever is receiving it, எல்லாருக்கும் eternal life. Amen. It will be whoever eating this the bread, God will give an eternal life. To everyone. To all the people. Amen. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த பூமிக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை eternal life. Amen. Whoever accept Jesus Christ, after this earthly life, God will give an eternal life. அதுக்கு அப்புறம் அங்க வித்தியாசமே கிடையாது. So there is no difference after that. Amen. சதீஷ்க்கு 99 years. Okay. Bennik 100 years. There is nothing. No difference in the eternity. Amen. Everybody will be same. Everybody will have eternal life. The reason we had the bread which came from heaven. Amen. Hallelujah. This evening, God wants to encourage us. You have eternal life. Amen. Because you have Jesus in your life. Amen. Hallelujah. அவர் கொடுக்கிற அந்த மாம்சம், அவர் கொடுக்கிற அந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம், அப்ப நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. The bread which came from heaven will give an eternal life to all the people. Amen. Hallelujah. Verse 58 ல பாருங்க. Verse 58. This is the bread which came down from heaven, not as your father ate the manna and are dead. He who eats this bread will live forever. Amen. Here Jesus is comparing two breads. Both breads came from heaven. But the one bread came from heaven. Both breads came from heaven, but one bread came during the time of Moses. Amen. The other bread, Jesus himself came from heaven in the New Testament period. Amen. When the New Testament period started, Jesus spoke this statement, I am the living bread. Amen.
Hallelujah. இங்க சொல்றாரு வானத்துல இருந்து அவங்க உங்க பிதாக்களும் மன்னாவை புசித்தாங்க. The forefathers also ate this bread. ஆனா வித்தியாசம் என்னன்னா அதை சாப்பிட்டவங்க எல்லாரும் மரித்தாங்க. The people who ate are dead. அந்த காலத்துல அந்த மன்னா எதற்காக வந்தது? Those days why this manna has come into உலக பிரகாரமான ஒரு பசியை ஜனங்களுக்கு தீர்ப்பதற்காக அந்த மன்னா கொடுக்கப்பட்டது. So that manna is given to the people to fulfill their hungry. உங்களுக்கு தெரியுமா எப்போ வரைக்கும் மன்னா வந்துச்சு? Do you know up to when this manna is given to the people? When they entered, up to when they entered the Canaan, promised land. Once they entered, once they saw the crops, then the manna stopped. Amen. The purpose the manna sent to the earth is to satisfy the physical body. Amen. அவங்களுடைய சரீர பிரகாரமான பசியை தீர்க்கறதுக்காக அந்த மன்னா அனுப்பப்பட்டது. The manna has been sent to fill the hunger of the people. உலக பிரகாரமான ஒரு தேவையை சந்திப்பதற்காக அனுப்பப்பட்டது. So it's been sent to fulfill the earthly needs. Amen. அதனால தான் அவங்க அந்த உலக பிரகாரமான தேவையை பெற்றுக்கொண்டு மரித்தார்கள் ஒரு காலத்துல. So that's why they ate this manna and they fulfill their earthly things and the dead. ஆனா இயேசு வந்த நோக்கம் Our God Jesus Christ came to this world. The purpose is ஒரு நித்திய நோக்கத்துக்காக வந்தார். So he came for a divine purpose. ஒரு ஆவிக்குரிய பசியை தீர்ப்பதற்காக வந்தார். He came to fulfill our soul needs. Amen. ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். He came to give us an eternal life. Hallelujah. அதுதான் ரெண்டு மன்னாக்கு ரெண்டு பிரெட்க்கு இருக்கிற வித்தியாசம். So that is a difference between two breads. அந்த மன்னாவை தேவனாய கர்த்தர் தான் அனுப்பினார். That bread also has been given by God. Amen. இதுவும் தேவனாய கர்த்தர் தான் அனுப்பினார். இயேசுவை அனுப்பினது தேவனாய கர்த்தர் தான் அனுப்பினார். So this bread also is given by the God. நமக்கு வருகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. The earthly blessings also coming from God. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. Spiritual blessings also coming from the same God. Amen. ஆனா உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் நம்ம சார்ந்திருப்போம் என்றால் we should not, if it depends upon only the earthly things, இந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், நித்தியத்தை விட்டுரும். we may be good in this earth but we may lose our eternal life. ஆனா நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதுதான் மிக முக்கியம். The most important thing is we should get an eternal life. Amen. ஒவ்வொரு நாள் காலையில உங்களுக்கு மன்னா வந்ததா? So every day morning they got a new manna. Amen. ஆனா இந்த காலத்துல ஒவ்வொரு நாள் காலையிலும் பரத்திலிருந்து ஒரு நித்திய ஜீவனை நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். In this time God wants to give an eternal life every day in the morning. Amen. நம்ம லைஃப்க்குள்ள ஒரு லைஃப் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God wants to have a life within our life. Amen. Many times we are living a life without life. Have you ever experienced? Amen. Sometimes people will tell, Pastor, somehow it's going. The life is going. When they tell, you can feel that they are telling that statement without life. Amen. We can live a life without life, but that is not the purpose of God. Jesus wants to give us life. Amen. And abundant life. Amen. He wants to give us the eternal life. Amen. இன்னைக்கு வானத்துல இருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? The Jesus who came from heaven, whether he is living within us. Amen. இயேசுவை உடையவர்களா நம்ம இருக்கிறோமா? Are we having Jesus in our life? அவருடைய நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதா? Whether his eternal life is within us. அவருடைய பரிபூரண ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதா? Whether his eternal life is living with us. Amen. அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். That's what God wants to encourage us. வேதத்துல போட்டிருக்க இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible says, put on Jesus. Amen. Put on Jesus. Here says, eat him. He is the living bread. Eat him. Bible says, put on Jesus. Every day, like wearing a shirt, we need to put on Jesus. இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. Put on Jesus every day. That's what Bible says. Amen. நம்ம உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு மேலயே இயேசு இருக்கணும். Jesus should reside in our heart and Jesus should be live in our life. Amen. நம்ம லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் புறப்பட்டு போணும். From our life, your life should go out. Hallelujah. அதனால தான் அவர் வானத்திலிருந்து இருந்து இறங்கின ஒரு அப்பம். So that's why Jesus came from heaven as a bread. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். Verse 56. The 56 says, he who eats my flesh and drinks my blood abides in me and I in him.
அவரில் நம்ம நிலைத்திருக்கணும்னா if you want to abide in him, அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணணும். we have to drink his flesh and drink his blood. We need to eat his body and drink his blood. Amen. அதனால ஹோலி கம்யூனியன் ரொம்ப முக்கியம். So that's why holy communion is important. நம்ம அந்த கர்த்தருடைய பந்தி நம்ம புறக்கணிக்க கூடாது. We should not deny the communion of service. Amen. பைபிள்ல இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மாம்சத்தை புசித்து பானம் பண்ணும்போது என்னிலே நிலைத்து இருக்கிற, நான் அவரில் நிலைத்திருப்பேன். So the Bible says, whenever you eat my flesh and drinks my blood, you abides in me and I am in you. Amen. எதுக்காக இந்த வானத்துல இருந்து இந்த அப்பம் இறங்கி வந்தது? So why this blood has come from heaven to earth? நாம அவரில் நிலைத்திருக்கணும். So we have to abide in him. அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். He has to abide in us. Amen. நம்ம அவருக்குள்ள நிலைத்திருந்தோம்னா, if we abide in him, எதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். we don't want to worry about anything. ஹalleluya. அவருக்குள்ள நிலைத்திருப்பது ரொம்ப முக்கியம். So it is important to abide in him. இந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நமக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும். Amen. This bread will bring the stability in our life. சங்கீதம் 46:1 பாருங்க. Psalms 46:1 says 1 and 2. We can read 1 and 2. 1, 2, 3. Psalm 46:1, 2, 3. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். God is our refuge and strength, a very present help in trouble. Therefore we will not fear, even though the earth be removed, and though the mountains be carried in the midst of the sea. Though its water roar and be troubled, though the mountains shake with his swelling, there is a river whose stream shall make glad the city of God, the holy place of the tabernacle of the Most High. Amen. The verse 5. That's right. God is in the midst. The God is in the midst of. She shall not be moved. God shall help her just at break of dawn. Amen. இவ்வளோ பிரச்சனை வந்தாலும், so even though we have much problems, இயேசுவில நம்ம நிலைத்திருந்தோம்னா, if we abide in Jesus Christ, எதுவும் நம்மள அசைக்க முடியாது. so nothing can shake us. Amen. அதனால தான் அவருடைய நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்க வேண்டும். So that's why his eternal life should be. வானத்திலிருந்து அப்பம் இறங்கின அப்பமாய் இயேசு நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். So that's why God, the one who came here as a bread, should reside in us. Amen. எப்பலாம் நீங்க கம்யூனியன்ல இது பங்கெடுக்கிறீங்களோ, so whenever you participate in this communion, நீங்க உங்க உள்ளத்துல நினைக்கணும், so you should think in your heart, நான் இன்னைக்கு இந்த திருவிருந்துல பங்கெடுக்கிறேன், so today I'm going to participate in this communion, அவர் எனக்குள் நிலைத்திருப்பார், so he will reside in me. Amen. Amen. He will abide in me, he will abide in me, and I will abide in him. Amen. Amen. Hallelujah. எவ்வளவு பெரிய blessing பாருங்க. So this is the big blessing God has given to us. Amen. Hallelujah. அத நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. So we should not think this is as ordinary. வானத்திலிருந்து இறங்கின அப்பம். So this is the bread which came from heaven. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறது. So it will bring the big blessings in our life. வேதம் சொல்கிறது அவரில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says those who reside in him will give more fruits. John chapter 15 verse 4 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. John 15:4. 4 and 5. John chapter 15 verses 4 and 5. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Abide in me and I in you. As the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. I am the vine and you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. Amen. Hallelujah. நம்ம கனி கொடுக்கணும்னா அவரில் நிலைத்திருக்கணும். If you want to give fruit, we should abide in him. Amen. அவரில் நிலைத்திருக்கணும்னா, if you want to abide in him, வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை நம்ம உடையவர்களா இருக்க வேண்டும். So we should have the bread of Jesus Christ in our life. Amen. எவ்வளவு பெரிய blessing ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. So let's see that God has given the big blessing in our life. Hallelujah. வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதங்கள் இது. So this is the blessing which come from the heaven. Hallelujah.
கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். God want to give this kind of blessing in our அநேக life. நேரம் நம்ம அசைக்கப்படுகிறோம். So lots of time we've been shaken by other நம்மளால things. நிலைத்து நிற்க முடியவில்லை. We could not be able to abide in Him. நம்ம கொடி செடியில சார்ந்து இருக்க முடியல. So our stem cannot be able to abide in the wine. Amen. சில நேரம் நீங்க அந்த wine பார்த்திருக்கீங்களா? It always try to creep something. Right? It will try to creep something. Okay? It's good, but the matter is where it's creeping. That is very important. எதை போய் பிடிக்குது? கொடி வந்து எதை சார்ந்து இருக்குன்றது ரொம்ப முக்கியம். So it is important where this stem is going and grip something. Amen. இந்த உலகத்துல கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. So even in the world we get more options. நம்ம எதையாவது ஒன்னு பற்றிக்கொள்ள முற்படுகிறோம். So we try to grab something in our life. எப்படியாவது மேல ஏறி வர்றதுக்கு எதையாவது ஒன்னு பிடிக்க முற்படுகிறோம். So we want to grab something so that we can go upward in our Amen. life. உலக பிரகாரமான காரியங்களை சில நேரம் பிடித்துக் கொள்கிறோம். So sometimes we go and grab the worldly things. நம்ம நினைக்கிறோம் இது வந்து எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். So we think that this will be good in my good in my ஆண்டவர் life. என்ன சொல்றாருன்னா, What God says is, கொடி தானா கனி கொடுக்க முடியாது. the stem cannot bear fruit by itself. The wine cannot bear fruits by its own. Yeah, wine cannot bear fruits by itself. Amen. அது வந்து செடியில சார்ந்து இருக்கும். So it should depends upon the wine. Amen. அந்த பிளான்ட்ல அது சார்ந்து இருக்கிற வரைக்கும் It depends upon the plant. அதுக்குள்ள ஒரு ஜீவன் வந்து கொண்டே இருக்கும். So the life will be always within this. Amen. இன்னைக்கு ஆண்டவர் நீங்களும் நானும் அவருக்குள் நிலைத்து இருக்கணும்னு விரும்புகிறார். So God wants us to abide in Him. அவருக்குள் நிலைத்து இருக்கும் பொழுது If you abide in Him, நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். so we'll become more fruitful to the உலக Lord. பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அவரை பிடித்துக் கொள்ள கூடாது. We should not grab Jesus only for the worldly things. Amen. ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நாம் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். So we should depend upon even for the spiritual blessings. Hallelujah. இந்த பூமியில நம்ம அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். We should abide in Him to fulfill all the willingness of Jesus Christ. Amen. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். We should do the will of God in this life. கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது If we abide in Him, அவருக்கு விரும்புறதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். so we'll always keep on doing the good things to God. Amen. சவுலின் வாழ்க்கையை சந்தித்தார். God met Saul. Yeah. Okay. He became Paul. He committed his life completely to do His will. Amen. He met many challenges. He went through very tough time. He went through difficulties. But he said, nothing can separate me from the love of God. He completely leaned on God. Amen. Hallelujah. Hallelujah. That's a same thing God is expecting from you and me. Amen. Lean on me completely. Abide in me. Do my will. Amen. Hallelujah. Doing the will of God is very important in this earth. Amen. We can do many things, but we need to search whether I am doing the will of God or I am doing my own will. Amen. Hallelujah. When you do the will of God, you will be rooted in Christ more and more. Amen. Hallelujah. Automatically you will go deeper and deeper and rooted in Jesus Christ. Amen. Hallelujah. That's why Paul wrote in the epistles. Paul says, hallelujah, I am rooted in Christ. Hallelujah. When you rooted in the heavenly bread, you will bear fruit. Amen. Hallelujah. God wants to encourage you this evening. Amen. Be rooted in me. Do my will. Hallelujah. If you read John chapter 3 verse 13. No one has ascended to heaven, but He who came down from heaven, that is the Son of Man who is in heaven. Amen. அவர் சொல்றார், நான் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவருமா இருக்கிறேன். So I am the one who came down from heaven, and I am the one who ascended to heaven. John chapter 6 verse 38 பாருங்க. Just see the John verses 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். For I have come down from heaven not to do my own will, but the will of Him who sent me. Amen. எதற்காக வந்தேன்றாரு? Why God has came to வானத்திலிருந்து எதற்காக இயேசு இறங்கி வந்தார்? Why God has
come to this earth from heaven அவருடைய சித்தத்தின்படி to செய். do the will of God. அவரை அனுப்பின கர்த்தருடைய சித்தத்தின்படி செய். To do the will of God who sent him. ஆமென். இயேசு அவருடைய கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வந்தார். So Jesus came to this world to fulfill the will of God who has sent him. இந்த நாளிலே கூட அவர் நம்மை அவருடைய சித்தம் செய்யும்படி அழைக்கிறார். So God even today is asking us to do the will of him. ஆமென். உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிற உங்க பாஸோ யாரோ ஒருத்தரோட உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். Suppose if you have the good understanding with your boss, அவர் சொல்றதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? So you will do whatever things he asks for to do. Right? ஒண்ணுமே क्वेश्चन பண்ண மாட்டீங்க. So you don't question him. உங்களுக்கு நீங்க அவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா அவரோட நீங்க என்ன இருக்கணும்? டை அப் ஆயிருக்கணும். பாண்டிங். So if you should have good tie up and bond with him. Right? கொஞ்சம் பிடிக்கலன்னு வச்சா கூட if you move away from the bondage little bit, அவர் சொன்னோன்னு முதல்ல செய்ய மாட்டீங்க. So you don't do whatever he says. Right? இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை சொல்லுவான். சரி பாத்துக்கலாம் அப்படின்னு செய்ய மாட்டீங்க. So you will be very lethargic to the work. Correct, right word. Lethargic. First you won't return the call, you won't reply the email, right? You will do, but later on it will take a time, right? Then you will question many things. Why I need to do, right? It's true, right? Right? Then எடக்கு வர அனுபவிங்க அடுத்து. So you do some. You won't send the reply in the proper way because you are not going along with your boss, right? That means you don't want to do whatever he is asking to do. But when you are abide in your God, when you abide in Jesus Christ, you will be willing to do his will. Amen. You won't hesitate, you won't ask 100 questions, you will do. Amen. That's why we need to have this bread in our life, the bread which came from heaven. Hallelujah. வானத்திலிருந்து இறங்கின அப்பம். So the bread which came from heaven. இன்னைக்கு அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். So he want to encourage you. அவர் சொல்றார் என்னை நீ பெற்றுக்கொள். He said that please accept me. என்னை நீ அப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். Then you will get an eternal life. என்னுடைய சித்தத்தை ஈஸியா செய்வார். So that you can do the will of God very easily. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் செய்யறது ஈஸியா கஷ்டமா? So is it tough or easy to do the will of God? Tough. Easy. Yeah, easy and tough. Why it's easy and tough? It's because he will ask us to do what we can, what we are able to do. Amen. That means if you are aligned with him the right way, then he will give us grace to do it. Okay, it will not be easy, but he will give us grace to do the things. Amen. Hallelujah. பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு இயேசு போய் கெத்செமனே தோட்டத்துல கதறி ஜெபித்தார். To do the will of God, Jesus Christ went to Gethsemane and he prayed. He cried out. என்ன ஜெபம் பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். So if this vessel want to move from me, move it. Amen. ஆனா எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணாரு? Do you know why he prayed like அந்த that? மரணத்துக்குள் போவது, பாவம் முழுவதும் சுமப்பது, பிதாவினுடைய அன்பை இழப்பதாகும். So why he prayed is, dying on the cross is accepting all the sins on him, so that he can do the will of his Father. ஆனால என்ன செஞ்சார்? ஆகில என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆகிறது. So he said that it's not by will, my God, it should be your will. Amen. சில நேரங்கள்ல நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம். So sometimes it will be very tough for us to fulfill the will of God. Amen. ஆனா கர்த்தர் கிருபை தருவார். So but God will give the grace. நம்மளால செய்யக்கூடியதை தான் அவர் கேட்பார். So God will ask us what the things which we can do. திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். He don't test us more than our சோதனையிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை உண்டாக்குவார். So he will give one way to escape from the. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you? வானத்திலிருந்து இறங்கின அப்போ நம்ம லைஃப்ல இருந்தா அது போதும். Amen. So it is more than enough that we have the day, heavenly bread. நல்ல தமிழ் பாட்டுக்குள்ள இயேசு போதுமே. How many of you know that song? இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த வாழ்விலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே
அழுகி நாறிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டார். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, இந்த வானத்திலிருந்து இறங்கின அப்ப எனக்கு போதும். ஆண்டவரே இயேசு நீர் எனக்கு போதும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, எனக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் போதும். போதுமே, நீர் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ரொம்ப கஷ்டமான காரியத்தை இந்த 4 ஸ்டான்ஸ்ல எழுதி வச்சிட்டாங்க. இந்த பாடலை எழுதினவர், I mean, the poet who wrote this song, I mean, he has wrote everything within this 4 stanza, which is very tough to follow. Amen. மனிதர் கைவிடுறது ஈஸியா? I mean, forsaken by the human is very tough. Sometimes our own people, own family, right? The loved ones, when they betray us, it's not easy, right? It's very difficult. Okay? அடுத்து என்னச்சு, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசாலி நாரிட்டால். The next is like decaying of our own body. Amen. ரொம்ப கஷ்டம். So it's very tough. Amen. ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும், That all your wealth wiped off. Amen. எத்தனை பேர் ஷேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஷேர் டவுன் ஆனாலே ஆண்டோட 10 கேள்வி கேட்குறோம். So I don't know how many of you have the share. I mean, if the share market go down, I mean, like, we'll be very troubled. Right? We'll ask the Lord 10 questions. Why, Lord? Why? It's not completely washed away. Just few points or few dollars went down. We will ask question. But this poet wrote, Aishwaryavam Adindittalum, all my wealth, if it's gone, who is enough? God is enough. Jesus is enough. Amen? Because He is the bread which came from heaven, gives me eternal life. Amen? Hallelujah. இதெல்லாம் போனாலும் நித்தியத்தை யாருமே உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து வெளியில எடுக்க முடியாது. Amen? The eternal life, nobody cannot take it out from you. Amen? Because you are having the bread which came from heaven. Hallelujah. இன்னொரு தடவை பாடலாமா? Amen. இந்த பாட்டு பாடும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். Right? ஆனா ஆண்டவர் வந்து நமக்கு இயேசு போதும். நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். The God one who strengthens us with us. Amen. How many of you believe that? Amen. Okay. When you sing இயேசு போதுமே, you need to keep your right hand upon your chest and speak to your soul. Jesus is enough for you. Amen. Hallelujah. He is abiding in you. Amen. This evening God wants to tell you, I am abiding in you. I am enough for you. I am more than sufficient for you. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I believe that Jesus Christ is within you. மதன் மைக் கொஞ்சம் வால்யூம் போட்டுமா, என் வால்யூம் நல்லா இருக்கு. Amen. How many of you believe that Jesus is with you? Amen. If you are having doubt, Jesus wants to tell you, I am with you. Amen. I am abiding in you. நான் உனக்குள்ள நிலைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். Amen. Hallelujah. இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசு போதுமே. இயேசு போதுமே. Keep your right hand upon your chest. Just tell the Lord, இயேசுவே நீர் எனக்கு போதும். வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே
இயேசு போதுமே. ஆமென். ஹalleluya. இரண்டாவதான ஒரு வானத்திலிருந்து இறங்கி வருகிற அல்லது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற இரண்டாவது காரியம். We are going to see the second thing which comes from God. Amen. 1 Kings chapter 18 verse 38. 1 Kings chapter 18 verses 38. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனம். 1 Kings chapter 18 verse 38. Then the fire of the Lord fell and consumed the burnt sacrifice, and the wood, and the stones, and the dust, and it lit up the water that was in the trench. Amen. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த கரி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி வந்தது என்று பார்க்கிறோம். So here we are seeing that fire of God fell from the heaven. Amen. It came from God. Amen. It came from God. The bread came from God. Second, the fire came from God. Amen. The bread came from heaven. The fire came from God, one who is in heaven. Amen. எதற்காக இந்த அக்கினி வந்தது? So why this fire came from the Lord? Verse 37 ல பாருங்க. Verse 37 says, Hear me, O Lord, hear me, that these people may know that you are the Lord God, and that you may have turned their hearts back to you again. Amen. கர்த்தாவே நீ தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். Amen. கர்த்தர் அவர் தேவனாய் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த அக்கினி மேலிருந்து வர வேண்டியதா இருந்தது. So God wants to reveal himself as a God, so he has to send this fire from heaven. Prophet Elijah இப்படியாக ஜெபிக்கிறார். Elijah has prayed like this. உம்மிடத்திலிருந்து எனக்கு அக்கினி வர வேண்டும். So you should send the fire from you. அதன் மூலம் நீர்தான் கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். So that the people here can understand that you are the God. அது மாத்திரமல்ல உம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாய் ஹார்ட்ட திருப்பினீங்க என்பதை அறிய வேண்டும். Not only this, so that the people should turn their heart upon you. No. People should know that you are the God. People should know that you turned your heart towards the people. Amen. Many times the people of God made upset the heart of God. God upset with the people because they started to worship the other idols. So God was upset with them. That's why Elijah prayed like that. Lord, hear me. Send the fire so that the people will know that you turned your heart towards your people. Amen. And the upset on the heart, joyful heart, இல்லனா peopleக்கு சாதகமா ஒரு இருதயமா மாறுவதற்கு அடையாளமா ஃபயரை கேக்குறார். So Elijah has asked for the fire so that the people can understand that upset heart has turned to the joyful. இங்க எலியாக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. So Elijah had a big challenge in front of him. அந்த சேலஞ்சில எலியா கர்த்தர்தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும். So in this challenge Elijah has to prove that God is the only God. Amen. நீங்க verses 24 and 25 ல பாருங்க. See verse 24. Verse 24. 1 ராஜாக்கள் 18:24. 1 Kings 18:24. Then you call on the name of your gods, and I will call on the name of the Lord. And the God who answers my fire, he is the God. So all the people answered and said, It is well spoken. Amen. இவர் என்ன சொல்றாருன்னா அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள். அந்த சேலஞ்சில ப்ராஃபட் எலியா சொல்றாரு அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். So in this challenge Elijah is saying that whomever is bringing the fire is the true God. Amen. அந்த சேலஞ்சல ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃபயர் வர வேண்டும். So God has to send this fire to prove this challenge. Hallelujah. அந்த டைம்ல ஆண்டவர் கர்த்தரிடத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. So on that time God has sent a fire from heaven. Amen. கர்த்தர் இப்படியாக நமக்கு சேலஞ்சஸ்ல அவருடைய அக்கினியை அனுப்ப விரும்புகிறார். So God want to send this kind of fire in our life during the challenge. நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். So he want to show that he can answer all our prayers. Amen. வானத்திலிருந்து இறங்கி வருகிற அக்கினி, the fire which comes from heaven, கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற அக்கினி, so it's come from the God. நம்முடைய சேலஞ்சஸ்ல
நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வரும். So it will give the victory to all our challenges. இந்த வெற்றி வந்த உடனே When the victory comes, இந்த ஜனங்க எல்லாரும் சொன்னாங்களா கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னாங்க. so then the people all shouted saying that God is the true God. Amen. நம்முடைய challengesல கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வர விரும்புகிறார். So God wants to bring the victory in all our அதற்காக இந்த challenges. அக்கினியை நமக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். So that's why God wants to send this fire from heaven. Hallelujah. Hallelujah. நம்ம இந்த எப்படி நமக்கு வானத்துல இருந்து இறங்கின அப்பம் தேவையோ How you want the bread from heaven, அதே போல கர்த்தரிடத்துல இருந்து வருகிற இந்த அக்கினியை நமக்கு the தேவை. same way we want this fire from heaven. ஆண்டவரே உம்முடைய அக்கினியை நீர் எனக்கு அனுப்பும். So we have to say that God, we want you send the fire to ஒரு my life. சிம்பிள் பிரேயரை எலிஜா பண்ணார். The Elijah has given only the simple prayer. கர்த்தாவே கேட்டருளும். God, please hear me. கர்த்தாவே கேட்டருளும். God, hear me. Amen. Hallelujah. ஆண்டவர் தன்னை நிரூபிக்கிறவர். God is the God who proves himself. Amen. நாம் யார் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறவர். So God who want to prove himself and he want to prove that we are the son of இந்த God. இடத்துல பாத்தீங்கன்னா verse 36ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. So if you see the verse 36, எலியாவோட ஜெபத்துல இன்னொரு பகுதி. so this is a part of other part of Elijah's prayer. Amen. And it came to pass at the time of the offering of the evening sacrifice that Elijah the prophet came near and said, Lord God of Abraham, Isaac and Israel, let it be known this day that you are the God in Israel, and I am your servant, and that I have done all these things at your word. Amen. எலியா ப்ரே பண்ற நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீ காண்பிக்க வேண்டும். So Elijah prayed that he want to prove that he is the son of God. நான் உம்முடைய இந்த காரியத்தெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டும். So he want to prove that all the things he has done in the name of God. அதற்கு நீர் அக்கினியை அனுப்ப வேண்டும். So he asked God to send the fire. Amen. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்றதை ஆண்டவர் நமக்கு மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். So lots of times God want to show that we are the children of God to the other people. அது மாத்திரம் அல்ல அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்றோம்ன்றதை ஆண்டவர் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். Not only that, he want to show to the other people that we believe in Jesus or we believe in the God. அதற்கு ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு அக்கினி வர வேண்டும். So for that purpose we want a fire. நம்முடைய challengesல எல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து ஒரு அக்கினி வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். So we want to pray that all our challenges should receive a fire. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். So God want to send a fire apart from the natural ways. Amen. Hallelujah. He can do beyond our thinking, our imagination. Amen. Hallelujah. People never saw that the fire came from heaven so far, but that day God proved that he can do all things for us. Amen. God proved it. Amen. Elijah உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன். God says, Elijah, I am hearing your prayer. கர்த்தரிடத்துல இருந்து ஒரு அக்கினி வந்தது. So God has sent a fire. நீ ஒருவேளை நம்ம challenges மத்தியில போய் கொண்டிருக்கலாம். So sometimes even now we may go through some challenges. நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும். So we should ask ஆண்டவரே God. உம்முடைய அக்கினி எனக்கு அனுப்பும். Lord Jesus sent. We should ask God that He should send a fire to us. இந்த சூழ்நிலைக்குள்ளாக அக்கினி அனுப்பும். Lord Jesus, we should ask God that God should send the fire in this அந்த situation. இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் வந்து எல்லாவற்றையும் burn பண்ணி போட்டதுன்னு பார்க்கிறோம். So here in this verse it says verse 38. Verse 38 says that the fire has burnt everything in that place. Amen. எல்லாவற்றையும் எதுமே அந்த கர்த்தருடைய அக்கினிக்கு முன்னாடி நிற்க முடியல. So nothing can stand with the fire what God has sent. Amen. கர்த்தருடைய அக்கினி நம்ம சூழ்நிலைக்குள்ளாக இறங்கி வரும் பொழுது When the God's fire come into our circumstances, அந்த challengesல இருக்கிற எல்லாவற்றையும் அது பட்சித்து போடும். So it will burn all the challenges which we have in our life. Amen. நிறைய நேரம் நம்ம லைஃப்ல சேலஞ்ச் எது தெரியுமா? And lots of time do you know what is the challenge we face? அங்க எலியாக்கு முன்னாடி இந்த ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? அந்த ஃப்ளஷை வந்து ஃபயர் பர்ன் பண்ணும். ஒரு ஃப்ளஷ் மாம்ஸ் ஒரு மாடு அடித்து வச்ச ஒரு ஃப்ளஷை வந்து ஃபயர் என்ன செய்யணும்? பர்ன் பண்ணும். So the challenge which Elijah had during that time is the fire should come from heaven and should burn that flesh whatever they are slaughtered. Amen. நம்ம லைஃப்ல கூட நமக்கு பெரிய சேலஞ்ச் நிறைய நேரம் நம்ம ஃப்ளஷ். So lots of time our own flesh will be the challenge for ourselves. Correct? நம்ம ஃப்ளஷ் தான் நமக்கு சேலஞ்ச். Our flesh is our challenge. நம்ம மாம்ச ஆவியோட போராடுது. Our flesh is fighting against our soul. Spirit. The spirits. Amen. The spirit wants to do whatever God is asking us to do, but the flesh doesn't want to do. Amen. Hallelujah. ஆனா இந்த மாம்சத்துல வருகிற சவால்களை So the challenge which comes from our physical flesh, மேற்கொள்ளணும்னா if we want to overcome that, கர்த்தரிடத்துல இருந்து வருகிற அந்த அக்கினி நமக்கு தேவை. so we want the fire from God. ஆண்டவரே எனக்கு முன்னாடி இந்த flesh இருக்கு.
Lord Jesus, there is a flesh in front of me. எனக்கு முன்னாடி இது ஒரு சேலஞ்சா இருக்கு. So this is the challenge in front of me. என் மாம்சம் பெரிய போராடுது என்னோட. This flesh is the biggest challenge in my life. Amen. கோபம் எங்க இருந்து வருது? So from where this anger comes? Fleshல இருந்து வருது. From the flesh. ஈகோ எங்க இருந்து வருது? From where the ego comes? Fleshல இருந்து வருது. From the flesh. Prestige issue எங்க இருந்து வருது? The prestige comes from our flesh. Fleshல இருந்து வருது. Right? நிறைய நேரம் முன்னாடி வந்து நிக்குது அப்படியே. Lots of time it comes in front of us. நம்மள பெரிய ஆளா அது காமிக்கும். So it want to show us the big guy. Right? நம்மளுக்கு இன்னும் பெருமை ஏத்தி விடும். So it will give more proud to us. இறங்கி போகாத. It will have to say that don't let it down. நீ கீழ இறங்கி போய் பேசிடாத. Don't go down and speak. Right? கீழ்ப்படிஞ்சு போய்டாத. Don't be obedient to the சொன்னதை செய்யாத. Don't do whatever they ask. ஒரு 5 நாள் போடு. Right? Just leave it like 5 ஆண்டவர் days. சொல்றதை செய்யாத. Don't do whatever God says. Right? இவங்க சொல்றதை செய்யாத, அவங்க சொல்றதை செய்யாத, நம்ம மாம்சம் போராடும். So we'll have fight within our flesh that don't hear that people don't do that whatever they ask, something like that. ஆனா ஆவியானவர் சொல்வாரு. But the Spirit of the Lord will tell you, why don't you go down little more, right? ஒரு 2 ஸ்டெப் இறங்கி போனாதா என்ன? So Spirit will say that why can't you go 2 steps down? Amen. எதுக்காக நீ ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கற? Why you are adamant to this point? உனக்கு எதுக்கு இவ்வளவு prestige? Why you want this much prestige? உனக்கு எதுக்கு இவ்வளவு ஈகோ? இதெல்லாம் ஆவியானவர் சொல்வார். So Spirit will say that why you are having this much ego? இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஏஞ்சல் மாதிரி பார்க்காதீங்க. Right? சிலர் போராடும். So sometimes we'll have fight with that. Amen. One flesh. கரெக்ட்டா? ஆனா இந்த challenges எல்லாம் மேற்கொள்ளணும்னா we want to overcome all these challenges. ஆண்டவர்ட்ட போய் சொல்லணும். So we have to go and tell to God, எனக்கு ஒரு அக்கினி அனுப்பு. Lord Jesus, send us on fire. தேவையில்லாதெல்லாம் சுட்டெரி ஆண்டவரே. So it should burn all the things which is unnecessary in our life. லஸ்ட் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. Remove all the lust which I have. Amen. எனக்கு இதெல்லாம் challenges-ஆ இருக்கு ஆண்டவரே. So we should go and tell to God that these are the issues which we have. It's a challenges in my life. Amen. It's challenging me. Amen. It's bothering me, Lord. Hallelujah. But I don't want to have all these things. Let your fire fall upon me. Let your fire comes from you, Lord, and burn everything. Amen. Sometimes I'm having jealousy over other people, Lord. Sometimes I'm comparing myself with others. I want to be like them, right? It's kind of jealousy. It's kind of pride, right? These are the challenges coming from our flesh. We need to burn it. Amen. How can we burn it? Through the fire which comes from the Lord. Amen. அதுதான் இதெல்லாம் பட்சிக்க முடியும். Only that fire can burn all these things. Amen. That's why we need this fire from the Lord. Amen. Hallelujah. When you have a bread which came from heaven, you will have eternal life. Amen. When you have the fire which comes from the Lord, you will have a clean life. Amen. Hallelujah. God will prove that you are His servant. God will prove that you are His chosen one. God will prove that He is on your side. Amen. Hallelujah. Hallelujah. That's why God wants to bless us with these 2 things. Bread and fire. Amen. Hallelujah. Shall we all stand up and pray this evening? God wants to encourage us. Abide in me, and I will abide in you. Then you will bear much fruits. Hallelujah. Hallelujah. God wants to give His fire. His fire will burn away every unwanted things from our life. Amen. Whatever the challenges you are facing, the fire of God will burn it. Hallelujah. Hallelujah. Then it will prove that God is with you. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. The people of God, they saw that there's a God in Israel. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Andore balapaduthu, Lord, strengthen us, Lord. We need your fire this evening, oh God.
Hallelujah. Fill us with your fire, oh God. Hallelujah. Rakorana mashandala lagadirini mama mama. Hallelujah. Just start to thank God. Jesus is in your life. So thank God for that. Hallelujah. You have eternal life within you. Hallelujah. You have a life and an abundant life. Hallelujah. Just like surrender your life to the Lord. Just tell him, Lord, I want to abide in you, Lord. Lord, I want to do your will, oh God. Lord, I want to have this eternal life inside of me, oh God. Hallelujah. Thank you, Lord. I want to bear fruits in my life, oh God. Hallelujah. கனியற்ற வாழ்க்கை வேண்டாம், கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உலர்ந்து போன செடியை போல நான் இருக்க விரும்பல, கனி கொடுக்கிற செடியா, கனி கொடுக்கிற கொடியா இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be the Lord Jesus. Hallelujah. I want to be the vine which bears fruits, oh Master. Hallelujah. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. Hallelujah. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கிறாரு. நீங்க கனி கொடுப்பீங்க. Hallelujah. கனி கொடுக்கிற செடியா நீங்க இருப்பீங்க. நன்றி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவீங்களா? வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமே உமக்கு நன்றி. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஓரா போக்க சந்தல லகதீரினிமா. ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கிறவர் வந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு பரிபூரண ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரும் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கொடுக்கிற சம்பூர்ண வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the abundant life right now in Jesus name. Thank God for him. Thank God for his salvation. Because of his salvation, you are having eternal life inside of you. Hallelujah. No one can take it out. No one can take it out from you. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Lord, let your fire fall upon us right now. எங்களுக்குள்ளாக ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு புது பலன் எங்களுக்கு வேணுமே ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சேலஞ்சஸ் எல்லாம் அறிந்திருக்கிறீரே. Lord, you know all the challenges, oh God. Lord, thank you, Lord. Let your fire fall upon us right now in Jesus' name. Let your fire fall upon us right now in Jesus' name. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. Just ask the Lord to give you the power of God. அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. வல்லமை ஆண்டு இப்போ கொடுக்க விரும்புகிறார். God wants to give you the power of God right now. Amen. God wants to give his fire. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. அன்றே உங்க வல்லமை உண்டாகிறே. அக்கினியை கொடுங்கப்பா. எல்லா challenges-க்கும் அக்கினி இறங்குவதாக. Let your fire fall upon every challenge, O God. தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் யாவரும், மூப்பர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, தரிசனம் சொல்வாரே. ஆமென். மூப்பர் யாவரும்
வல்லமையை கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெயம் கொடுப்பார். He will give you victory over every challenge. He will give victory over every battle. The Lord will do the battle and He will give you the victory. Fear not. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பெந்தைக்கோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெரிதான முழக்கத்தோடு, பெந்தைக்கோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி, வல்லமையாக இறங்கி, வரங்களினாலே நிரப்பும், வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி, வரங்களினாலே நிரப்பும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்கிற அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்கினியிலிருந்து ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்து வருகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி. God is hearing all your prayers. God wants to send you a fire right now, right now, right now. Receive it. Hallelujah. Orakalava Shanda, right now. Receive it. Receive it. Receive the fire of God. Receive the power of God. Receive the fire of God. You will see victory over all your challenges. Hallelujah. Hallelujah. God will strengthen in your spirit. Hallelujah. Rikalava Shanda Lavalava. பெற்றுக்கொண்டிருங்க, 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 பெற்றுக்கொண்டிருங்க. Rikalava Shanda Lavalava. ஒரே கரால பலபலபலபா. ஆண்டவர் கொடுக்கிற அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரனே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். Dear brother, Jesus loves you. Dear sister, Jesus loves you. He will give you strength in your weaknesses. He will give you victory over your challenges right now. Receive it. Receive it. Just ask the Lord to give you fire. Just ask the Lord to give you fire. The fire from the Lord will come right now. வேற எதுவுமே கேட்காதீங்க. அக்கினி எனக்கு அனுப்பும், எனக்கு ஒரு அக்கினி வேணும், ஒரு அக்கினி இல்லாம என்னால ஆப்சத்தின் சவால்களை வெற்றி காண முடியாது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. I need your fire, Lord, to overcome all the challenges which comes from my flesh. Lord, my flesh is striving with me. Lord, my flesh is battling with me. But this evening, the Lord is sending you fire right now. You pray a simple prayer. God will hear your prayer and He will send a fire. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கினியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அக்கினியை போடுகிறார். அக்கினியை போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே, உங்க வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for your power. Thank you for your fire. Thank you for your love. Lord Jesus, hallelujah. We surrender, Lord. Thank you for giving us victory over every challenges, oh God. God wants to tell you, I will put your enemies into shame, but your faces will radiate. God will never put you into shame. God wants to encourage every one of you here, whoever is watching, if anyone watching this service, God wants to give you this word. He will never put you into shame. Your faces will radiate. God will give you victory over every challenges. Fear not. He is on your side. He is not against you. He is for you. Hallelujah.